நம்ம அன்றாடம் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ருப்பீஸ் அப்படின்றத நம்ம பே பண்ணுறோம். இதில் நிறைய கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க. யாரோட ரேட் வந்து அதிகம்? இப்போ ரெசிடென்ஷியலுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்லாப் பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 500 யூனிட்டுக்குள்ளே வர்றப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் படி அதுக்கு ஒரு ஸ்லாப் ரேட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். ஸோ 0 to 200 ஃப்ரீங்கிறது மாதிரி வரும், 200 to 300, 300 to 400 அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லாப் இருக்குது. பட் நம்ம 1000 யூனிட் தாண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய 1001வது யூனிட்லேருந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 1000 யூனிட்டுக்கு மேலே போகும்போது இவ்வளோ அதிகமான டேரிஃப் கட்ட வேண்டியிருக்கு. ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? நம்மளோட யூசேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்து நம்ம எவ்வளோ பில்லு கட்டுறங்கிறத பொறுத்து நம்ம ஒரு 3 கிலோட்டோ 2 கிலோட்டோ ஒரு 5 கிலோட்டோ நம்ம இந்த மாதிரி சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம பில்லை நம்ம இந்த 1000 யூனிட் ஸ்லாபுக்குள்ளேயோ இல்லை 500 யூனிட் ஸ்லாபுக்குள்ளேயோ கொண்டு வர பட்சத்தில் நம்மளுக்கு பில்லை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளால் குறைக்க முடியும். நல்ல ஒரு சேவிங்ஸை நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியும். லைக் இந்த ரெசிடென்ஷியல் பீப்புளெலாம் இந்த பில்லை குறைக்கிறதுக்காக தான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்சிடி ஸ்கீம் லான்ச் பண்ணிக்கிறாங்க, பிஎம் சூரியகார்னு சொல்லிட்டு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஸ்கீம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. 2024 இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கோட நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து 2027 மார்ச் 31 நிறைவடைய போகுது. வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த எலக்ட்ரிசிட்டி விஷயமா நிறையா ஸ்கேமு, நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து டெய்லி நியூஸில் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் நடந்தது, எலக்ட்ரிசிட்டியில் வந்து நிலக்கரி ஊழல் நடந்தது. இதே எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து இப்போ டெண்டர் ஸ்மார்ட் மீட்டர் போட்டு அதை வந்து பட்ஜெட் அதிகமாக இருக்கிறதுனால அது அமைச்சர் வந்து ரீதிங்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து டெய்லி வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக நம்மளை சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி விஷயமா நம்ம ஒவ்வொருத்தரும் பாதிக்கப்படக்கூடியது. எவ்வளோ பே பண்ணுறோம், நம்ம எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுன்ற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு மேண்டேட்டாக வரும் பொழுது அந்த எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ சிக்கனமாக யூஸ் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட திரு நமச்சிவாயம் சார் வந்து விருபாக்ஷா கண்ட்ரோல்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. வணக்கம் சார். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி கரெக்டாக பயன்படுத்தணும்னா நம்ம வந்து பில் சேவிங்ஸ் பண்ண முடியும் அண்ட் சோலார் கெப்பாசிட்டி எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி நம்ம இதில் டீட்டெயிலாக இதை பற்றி பேசிடுவோம். நம்ம அன்றாடம் வந்து எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். அந்த யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோ ருப்பீஸ் அப்படின்றத நம்ம பே பண்ணுறோம். இதில் நிறைய கேட்டகரிஸ் பிரிச்சிருக்காங்க. அதாவது வந்து ரெசிடென்ஷியல் யூசர்ஸு, ஃபேக்ட்ரிஸு, ஆஃபீஸஸ்ஸு, இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், எந்த கேட்டகரியில் இருக்க யூசர் யாரோட ரேட் வந்து அதிகம்? ஆக்சுவலாக இன்றைக்கி டிஎன்இபியோட ப்ரைஸிங் லிஸ்ட் படி பார்த்திங்கன்னா வந்துட்டு 2 கேட்டகரி அவங்க பிரிக்கிறாங்க. லோ டென்ஷன் அண்ட் ஹை டென்ஷன் அந்த மாதிரி 2 தான் பிரிக்கிறாங்க, எல்டி சப்ளை அண்ட் ஹெச்டி சப்ளைன்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி நம்ம பார்க்குற பட்சத்தில் யாரெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி சப்ளை எடுக்கிறாங்க ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, இந்த மாதிரி ஒரு டெம்பரரி சப்ளை, இட்ஸ் நாட் பர்மனெண்ட்டாக ஒரு இது இல்லாமல் எடுக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அவங்க தான் ஹையஸ்ட் பே பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் அவங்க வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து 13 ரூபா 25 பைசா அவங்க வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. இதான் இருக்கிறது ஹையஸ்ட் டேரிஃப் இன்னைக்குள்ள சார்ட் படி. அதாவது பில்டிங் கட்டக்கூடியவங்க, மாநாடு நடத்துகிறவங்க, ஏதாவது பந்தல் போடுறவங்க, இந்த மாதிரி இருக்க மக்கள் வந்து 13 ரூபா 25 பைசா கட்டுறாங்க ஒரு யூனிட்டுக்கு. அடுத்து செகண்ட் லெவலில் யார் வரா? செகண்ட் லைன் நம்மளை எல்லாருக்குமே நினைக்கிறது என்னென்னா ஒரு இண்டஸ்ட்ரியோ இல்லை கமர்ஷியலாக தான் இருக்குன்னு நம்ம நினைப்போம். பட் இண்டஸ்ட்ரியை விட கமர்ஷியல் தான் ரேட்டு ஜாஸ்தி. ஆக்சுவலி கமர்ஷியல் பார்த்திங்கன்னா வந்து 10 ரூபா 45 பைசா ஒவ்வொரு யூனிட்டுக்கு அவங்க பே பண்ணுறாங்க. இல்லை, நார்மலாக இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹையஸ்ட் டேரிஃப்னா வீடில் யூஸ் பண்ணுற யூஸர் தான் அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அந்த டேரிஃபோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா 11 ரூபா 55 பைசா வந்து ஒரு ரெசிடென்ஷியல் யூஸராக நான் ஒரு வீடு வச்சுருக்கேன்னா என்னோட கன்சம்ஷனுக்கு நான் 11 ரூபா 55 பைசா கட்ட வேண்டியிருக்கு. அப்போ 2வது இடத்துல இருக்கக்கூடியது ரெசிடென்ஷியல் யூஸர் தானா? கரெக்டு. இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஆக்சுவலி இப்போ ரெசிடென்ஷியலுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்லாப் பிரிக்கிறாங்க. ஸோ லெஸ் தென் 500 யூனிட்ஸ், 500 யூனிட்டுக்குள்ளங்கிறது ஒரு ஸ்லாபாகவும் 500 யூனிட்டுக்கு மேலேங்கிறத ஒரு ஸ்லாபாகவும் பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த 500 யூனிட்டுக்குள்ளே வர்றப்போ வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஃபார்மேஷன் படி முதல் 100 யூனிட் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ ரிமைனிங் 300 யூனிட்டுக்கு மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்லாப் ரேட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும். ஸோ 0 to 200 ஃப்ரீங்கிறது மாதிரி வரும், 200 to 300, 300 to 400 அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லாப் இருக்குது. 500 தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ரீ வரும். அதுக்கப்புறமே ஸ்லாப் ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ ஒவ்வொரு 100 யூனிட்ஸ் 200 யூனிட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்லாப் வைஸ் கொண்டு வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் எதில் அந்த நீங்கள் சொன்ன அந்த 11.55 ருபீஸுங்கிறது வந்து கரெக்டு தான். பட் நம்ம 1000 யூனிட் தாண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ் பயன்படுத்தக்கூடிய 1001வது யூனிட்லேருந்து நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 11 ரூபா 55 பைசா பே பண்ணுறோம். பட் நம்ம பொதுமக்களுக்கு வந்து அது ஆவரேஜ் பார்க்குறப்ப அந்த ஸ்லாப் வைஸ் ஆவரேஜ் பார்க்குறதுனால அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. பட் நீங்கள் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கிறீங்க.
ஸோ 11.55 ருபீஸுங்கிறது வந்து நம்ம 1001 யூனிட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம பே பண்ணுறோம். ஆமாம், 1000 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடியதுக்கு சப்சிடைஸ்டு ரேட்டில் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பில் பண்ணுறாங்க. 1001 யூனிட் தொட்டாலே 11 ரூபா 55 பைசா. அதுதான் இந்த டெம்பரரி சப்ளைக்கு அடுத்து வரக்கூடிய டாப் செகண்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கன்சம்ஷன். அடுத்த லெவலில் யார் எந்த கேட்டகரி வராங்க? அது கண்டிப்பாக கமர்ஷியல் கேட்டகரி தான் வராங்க. ஸோ நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆஃபீஸ் செட்டப் ஆகட்டும், இல்லை ஒரு கிளினிக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி எல்லாமே கமர்ஷியல் ப்ரிமைசஸ் என்னெல்லாம் இருக்குது, ஒரு ஷாப்பு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கொண்டு வராங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு யூனிட்டுக்கும் 10.45 ருபீஸ் 10 ரூபா 45 பைசா பே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து டாப் 3 கேட்டகரிஸ் ஹையஸ்ட் டாரிஃப் பே பண்ணுறாங்க. ஸோ ஒரு யூனிட்டுக்கு வந்து டெம்பரரி சப்ளை வாங்குறவங்க 13 ரூபா 25 பைசா கட்டுறாங்க. ஒரு ரெசிடென்ஷியல் யூஸராக இருந்து 1001 யூனிட்லேருந்து மேலே போனாலே ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து 11 ரூபா 55 பைசா கட்டுறாங்க. ஒரு கமர்ஷியல் டாரிஃபில் இருக்கவங்க 10 ரூபா 45 பைசா கட்டுறாங்க. இந்த மாதிரி இந்த எனர்ஜி கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக அபரிவிதமாக இருக்குது அதோட எனர்ஜி பில்லிங். இப்போ நம்ம ரெசிடென்ஷியலை பொறுத்தவரை நம்மளுக்கு இப்போ சிஎம் விஜய் சார் சொல்லியிருக்கபடி 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்றது வந்து உங்களோட கன்சம்ஷன் வந்து 500 யூனிட்டுக்குள்ளே இருந்தால் தான். 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுனாலே உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த 100 யூனிட்டுக்கு மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். பேலன்ஸ் எல்லாமே என்ன அஸ்யூஷுவல் பில்லிங் இருக்கோ அந்த டாரிஃப் படி உங்களுக்கு பில்லிங் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. அப்போ இந்த ஹை டாரிஃப் ஒரு 1000 யூனிட்டுக்கு மேலே போகும்போது இவ்வளோ அதிகமான டாரிஃப் கட்ட வேண்டியிருக்கு. 11 ரூபா 55 பைசான்றது வந்து ரொம்ப அதிகமான ஒரு டாரிஃப். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்குது? லைக் இந்த ரெசிடென்ஷியல் பீப்புளெலாம் அந்த பில்லை குறைக்கிறதுக்காக தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம சப்சிடி ஸ்கீம் லான்ச் பண்ணிக்கிறாங்க, பிஎம் சூரியகார்னு சொல்லிட்டு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த ஸ்கீம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. 2024 இந்த திட்டம் வந்து நடைமுறையில் இருந்துட்டு இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீக்கோட நோட்டிஃபிகேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் வந்து 2027 மார்ச் 31 நிறைவடைய போகுது. ஸோ 1 கோடி பேருக்கு இந்த ஸ்கீம் கொண்டு போகணுங்கிறத அவங்களோட மிஷனும் ஸ்டேட்மெண்ட்டாக வச்சு ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு தேதியில் ஒரு 40 லட்சம் இன்ஸ்டாலேஷன்ஸ் வந்து நடந்திருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஸ்கீமோட முடிவு தேதின்னு சொல்லிட்டு போன வாரம் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு மார்ச் 31 2027 இந்த திட்டம் வந்து செயல்பாடு முடிவுக்கு வருது. ஸோ ஆனால் இந்த ஸ்கீமில் போகிறப்ப நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு 1 கிலோவாட் நம்ம சோலார் போட்டோம்னா 30,000 சப்சிடி கொடுக்குறாங்க. 2 கிலோவாட் போடுறோம்னா 60,000 சப்சிடி கொடுக்குறாங்க. 3 கிலோவாட் போடுறப்ப வந்து 78,000 சப்சிடி கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நம்ம என்ன கெப்பாசிட்டி ஒரு 5, 10 எது போட்டாலுமே நம்மளுக்கு 78,000 ஒரு மேக்ஸிமம் அமௌண்ட்டாக சப்சிடி கொடுக்குறாங்க. ஸோ இதை அடிப்படையில் பார்க்குறப்ப நம்மளோட யூசேஜ் எவ்வளோ இருக்குங்கிறது பார்த்து நம்ம எவ்வளோ பில்லு கட்டுறங்கிறத பொறுத்து நம்ம ஒரு 3 கிலோவாட்டோ 2 கிலோவாட்டோ ஒரு 5 கிலோவாட்டோ நம்ம இந்த மாதிரி சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம பில்லை நம்ம இந்த 1000 யூனிட் ஸ்லாபுக்குள்ளேயோ இல்லை 500 யூனிட் ஸ்லாபுக்குள்ளேயோ கொண்டு வர பட்சத்தில் நம்மளுக்கு பில்லை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளால் குறைக்க முடியும். நல்ல ஒரு சேவிங்ஸை நம்மளால் மீட் அவுட் பண்ண முடியும். அண்ட் ரெசிடென்ஷியலுக்கு வந்து நெட் மீட்டரிங் இருக்கிறதுனால யூனிட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ எவ்வளோ மின்சாரம் உற்பத்தி பண்ணுறோமோ அதை பகல்லே பயன்படுத்திக்கலாம். மிச்சத்தை வந்து ஈபியில் கொடுத்து வச்சுட்டு நம்ம நைட் டைம் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அதனால் யூனிட் வைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம ப்ராப்பராக டிசைன் பண்ணி கரெக்டான கெப்பாசிட்டி ஐடென்டிஃபை பண்ணோம்னா நம்ம பில்லே ஜீரோ பண்ணிக்க முடியும். இல்லை எனக்கு கம்ப்ளீட் ஜீரோ பில்லிங் வேண்டாம், என்னால் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, எவ்வளோ ஸ்பேஸ் இல்லைங்கிறவங்க வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா இந்த 500 யூனிட் ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு 1570 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் அதாவது வந்து நம்ம சோலார் போகிறது மூலமாக கண்டிப்பாக கன்சம்ஷன் வந்து ஜீரோ பண்ணுறதை விட அந்த 500 யூனிட்டுகளை கொண்டு வரோம் அப்படின்றதே ஒரு குறிக்கோளை எடுத்துக்கலாம். அப்போ அந்த 500 யூனிட்டுகளை கொண்டு வந்தால் சிஎம் விஜய் சார் கொடுத்துருக்கபடி 200 யூனிட் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். 300 யூனிட்டுக்கு மட்டும் பே பண்ணால் போதும். அந்த 300 யூனிட்டுக்கு நீங்கள் பே பண்ணிட்ட தொகை டேக்ஸை நீங்களாக பார்த்தீங்கன்னா 1570 ரூபா வருது. ஸோ அந்த 1570 ரூபாயில் வந்து உங்களோட இபி பில்லை பைமந்த்லி பில்லை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் கன்சம்ஷனுக்கு இந்த 500 யூனிட் கொண்டு வரதுக்கு என்ன சோலார் கெப்பாசிட்டி தேவையோ அந்த கெப்பாசிட்டியை ஆட் பண்ணுறது மூலமாக நம்மளோட கன்சம்ஷனை லிமிட் பண்ணிக்க முடியும். அந்த லிமிட் பண்ணுறது மூலமாக நம்ம 200 யூனிட் ஃப்ரீன்ற பெனிஃபிட்டை நம்மளால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். இந்த டாரிஃபோட பேட்டர்னை வந்து ஒரு ஆவரேஜ் பண்ணி நம்ம ஒரு டேட்டா எடுக்கிறோம். 500 யூனிட் நீங்கள் யூஸ் பண்ணுற இடத்துல 1570 ரூபா நீங்கள் பே பண்ணுறீங்க. அப்போ ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபாய் 20 பைசா ரேஞ்சில் உங்களுக்கு பில் வருது. இதே நீங்கள் வந்து 1000 யூனிட் ஒரு ரெசிடென்ஷியல் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வீட்டுங்களுக்கு நான் பேசுகிறேன். அப்போது ஒரு 500 யூனிட்டில் இருக்கவருக்கு 3 ரூபா 20 பைசா ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து பர் யூனிட் பில் பண்ணுறாங்க. அதான் 1570 ரூபாய். இதே வந்து நீங்கள் 1000 யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய யூஸராக இருந்தீங்கன்னா அப்போ உங்களோட பர் யூனிட் ரேட் பார்த்தீங்கன்னா 6 ரூபா 85 பைசா போயிடுது. அப்போ 3 ரூபா 14 பைசான்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக மோர் தென் டபுள் ஆகிடுது. உங்கள் கன்சம்ஷன் வந்து 1000 அப்படின்ற ஸ்லாப் வந்து தொடும் பொழுது.
இதே நீங்கள் 1500 யூனிட்ஸ் வந்து நீங்கள் பை மந்த்லி யூஸ் பண்ணுறீங்க, அதாவது மாதத்துக்கு 750 யூனிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் கன்சம்ஷன் அதுக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா பர் யூனிட்டுக்கு வந்து ₹8.40 கிட்ட வந்துடுது. 2000 யூனிட் போனீங்கன்னா ₹9.20, ₹9.33 கிட்ட வந்துடுது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ கன்சம்ஷன் வந்து உங்களோட யூனிட்ஸ் ஆவரேஜ் கன்சம்ஷன் அதிகமாக இந்த பர் யூனிட் பில் பண்ணக்கூடியது இந்த ₹3 ₹9 போய் ₹9 ₹11.55 போகிற வரைக்கும் உங்களோட இந்த பேட்டர்ன் வந்து அரைவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ரெசிடென்ஷியல் யூஸராக இருக்கும் பொழுது உங்களோட பில் கன்சம்ஷனை அந்த 500 யூனிட்டுகளை கொண்டு வரதை ஒரு குறிக்கோளை வச்சு ஒர்க் பண்ணோன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு ₹1570 வந்து நம்மளோட பில் பேமெண்ட்டை சிக்கனப்படுத்த முடியும். அதுக்கு இன்றைக்கி நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு டூல் என்னன்னு பார்த்தோன்னா சோலார் பவர் பிளான்ட்டை நம்ம வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது தான் ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கும். அப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம கன்சம்ஷனை கம்மி பண்ணி நம்மளோட எலக்ட்ரிசிட்டி பில்லை இந்த 1500க்குள்ளே லிமிட் பண்ணுன்றது தான் நம்மளோட ஆசையும் கூட. ஸோ இது மாதிரி உங்களோட எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் விஷயமாகவும் உங்களோட எப்படி நீங்கள் இபி பில்லை கம்மி பண்ண முடியும், எப்படி சிறப்பாக இந்த எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண முடியுன்ற நிறைய நாலேஜ் பேஸ்டு இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக எலக்ட்ரிக்கல் பற்றின அவேர்னஸ்ஸு அதில் எப்படி சேமிக்க முடியுன்றத இன்ஃபர்மேஷனை உங்களை தேடி எங்களால் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.